வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, உமறு புலவர் அவர்கள் இயற்றிய சீறாப்புராணம் என்னும் நூலிலிருந்து மானுக்குப் பிணை நின்ற படலம் என்னும் படலத்தில் முகமது நபி அவர்களின் தோற்றப்பொலிவினைக் கண்டோம். இப்பொழுது வேடனின் தோற்றப்பொலிவினைக் காண்போம் வாருங்கள். வனம் திரி விலங்கு மாய்த்து வன்தசை வகிர்ந்து வாரித் தினந்தொறும் கோலில் கோழி தீயிடை அமிழ்த்திக் காய்த்தி தனந்தனி இருந்து தின்று தன்தசை பெருக்கல் அன்றி அனந்தலில் பொழுதும் வேறோர் அறிவு என்பது அறிந்திலானே. வனத்தில் மேய்கின்ற விலங்குகளை மாய்த்து அதனுடைய வன்மையான தசைகளை பகிர்ந்து அதை எடுத்து தினந்தோறும் கோலில் குத்தி அந்த குத்திய மாமிச இறைச்சியை தீயில் அமிழ்த்திக் காய்த்தி தன் அதமும் எப்படி தின்கின்றான் என்று பாருங்கள். தன்னந்தனியாக இருந்து தின்று தன்னுடைய தசையை பெருக்கல் அன்றி அனந்தலில் பொழுதும் நாள்தோறும் எப்பொழுதும் இதைத் தவிர வேறு ஓர் அறிவு என்பது அறிந்திலாத வேடன் என்று அந்த வேடனின் இயல்பினைச் சொல்லி இங்கு பாருங்க, தினந்தோறும் கோலில் கோழி தீயிடை அமிழ்த்திக் காய்த்தி, அந்த நம்ம பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிரில்லுன்னு கோலில் குச்சியில கோர்த்து விட்டு அதை தீயில் வைத்து காய்ச்சி சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பொழுதே வேடன் உண்டிருக்கின்றான். இந்த செய்தியை இந்த நூலில் காண்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், அடுத்தது அவனுடைய தோற்றத்தை சொல்கின்றார். காலினில் கழலும், காலில் மிதியடி அணிந்தவனும் கரிய காழகத்தின் வீக்கும், முட்டிக்கு கீழ் இருக்கின்ற கண்டஞ்சதை என்று சொல்லப்படுகின்ற காஃப், இதெல்லாம் வீக்கமாக அப்படி ஸ்ட்ரென்த்தா வலிமையாக இருக்கின்றது என்றும், பாலினில் வளையும் கையில் பருவரை தனுவும், கொலை தொழிலையே செய்யக்கூடிய கொன்று விலங்குகளை உண்ணுகின்ற அந்த வேடனுடைய பொருட்கள் என்னென்னு சொல்றாங்க. வலை கையில் தனு, அடுத்து கோல்வெறி துணியும் தோளில் கூன்பிறை வாளும், கொலை தொழிலை செய்கின்ற அந்த வேடனின் தோளில் பிறை நிலவை போன்ற வாளும், மென்மை வாளுடை பறவை, மென்மையான பறவைகளை கொல்லும் பறவை சேர்த்து கன்னியும் மருங்கில் கொண்டோன், கன்னி வெடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கன்னி வெடியையும் பக்கத்தில் கொண்டோன், தோளில் பின்னாடி மாட்டிக்கொண்டு உள்ளவன். அடுத்து இன்னொரு பாடல் அவனை பற்றி. குறுவெயிர்ப்பு உதித்த மெய்யும் கொழுந்தசை மணத்த வாயும், அவனுடைய உடம்பின் குறுவெயிர்ப்பு உதித்த மெய்யும், சின்ன சின்னதா வியர்வை துளிகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வியர்வை துளியும், அவனுடைய உடம்பு முழுக்க பாதத்திலிருந்து தலைவரை அப்படி வியர்வை துளிகளும், கொழுந்தசை மணத்த வாயும், மாமிச இறைச்சியை சுட்டு தின்று தின்று கொஞ்சம் தூரம் போகும் பொழுதே அந்த மாமிச இறைச்சியின் வாசமுடைய வாயும், பரிதலை விரிப்பும் கூர்ந்த படுகொலை விழியுமாக, விரிந்த தலைமுடி, எப்படி இருப்பான் வேடன்னா, சுருட்டியா கர்லிங் ஹேர், அப்படியே அடர்த்தியா தலை நிறைய கவிழ்த்து வச்சா மாதிரி இருக்கு இல்லையா, கூடையை கவிழ்த்து வச்சா மாதிரி, அந்த மாதிரி பரிதலை விரிப்பும் கூர்ந்த படுகொலை விழியுமாக, கொலை தொழிலையே செய்கின்ற கொடுமையான கண்களை உடையவனாக விழியுமாக, அரபினில் அரபி வேடன் அடைவில் தொடர்ந்ததோர் மானை கருவுடும் வலையில் சேர்த்தி கட்டி வைத்திருப்ப கண்டார். இப்படியான அந்த வேடன் அங்கு இருக்க, அவன் பக்கத்தில் அரபினில் அரபு வேடன், அரபு நாட்டில் இருந்த அரபு வேடனாகிய இந்த வேடனை தொடர்ந்தோர் மானை, அவன் இருந்த அந்த இடத்திற்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக ஓர் மானை கருவுடும் வலையில் சேர்த்து, கருவுடும் பாருங்க, நன்றாக இறுக்கமாக இறுக்கி கட்டப்பட்டிருந்த உடம்பெல்லாம் அப்படியே வளைத்து, இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் நான்கையும் சேர்த்து வளைத்து கட்டப்பட்டிருந்த அந்த மானினை வலையில் சேர்த்து கட்டி வைத்து இருப்ப கண்டார். ஒரு வலைக்குள்ள அந்த மான் கட்டி வைத்திருப்பதை முகமது நபி அவர்கள் கண்டார். இதை கண்ட முகமது நபி அவர்களின் செயல் எவ்வாறு இருந்தது என்பதை
தொடர்ந்து காண்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.